வாட் ஐ ஈட்டன் டே பார்க்கலாமா? இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே மழையா பெஞ்சுட்டு இருந்துச்சு. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஒரு சுக்கு மல்லி காஃபி போட்டு குடிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, ஏலக்காய், சுக்கு, மிளகு இதெல்லாமே தட்டி போட்டு ஒரு சுருக்குன்னு ஒரு சுக்கு மல்லி காஃபி டீ போட்டு குடிச்சாச்சு. வெளியில மழையோட மழையா உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 ராகி தோசையும், கூடவே மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மீன் தலையெல்லாம் எங்கள் வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். எல்லா தலையும் உட்காந்து காலி பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து ராஜ்மா கிரேவி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மட்டை அரிசி சோறு, அது கூட கேரட், பீன்ஸு அதெல்லாம் போட்டு பொரியல், கூடவே கொஞ்சம் முட்டை போட்டும் பொரிச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த ராஜ்மா ரொம்ப சத்தாங்க. அதில் நல்ல ஹை ப்ரோட்டீன்லாம் இருக்கான். நீங்களும் சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அதை தான் வேக வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரெட் இருந்துச்சு. ஒரு 2 ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே அந்த ராஜ்மா கிரேவி இருந்துச்சு. அது கூட வச்சு சாப்பிட்டு நைட்டு டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.